வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவில் தட் இஸ் பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம் நாளைக்கு அக்டோபர் 12 அன்னைக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கான சில எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடாது, என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம், அதை அவாய்ட் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷுட் டவுன்லோட் தேர் ஹால் டிக்கெட். அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக இந்த ஃபிசிக்கல் காப்பி எதுவும் அனுப்ப மாட்டோம். ஆன்லைனில் இருக்கிறத தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்புறமா அந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹால் டிக்கெட்டுங்கிறது ப்ரொவிஷனல் தான், இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது. அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நமக்கு இதில் என்ன தேவை அப்படிங்கிறது, எக்ஸாம் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் இனிமேல் நம்ம யாரும் போய் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்துட்டு இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 9:30 வந்து க்ளோசிங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம் ஹாலோட கேட் க்ளோசிங் டைம் வந்து 9:30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வந்துட்டு அதே மாதிரி 1:30க்கு முன்னாடி ஹாலை விட்டு வெளியில் வரவும் முடியாது நான் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 2 PM வரைக்கும் அவங்க உள்ள எக்ஸாம் ஹால்லே தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி முடிச்சிட்டேன், நான் போகலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எக்ஸாம் ஃபுல் டைமும் நீங்கள் ஹால் ஃபுல்லாக தான் இருந்து ஆகணும். ஓகே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹால் டிக்கெட். ஓகே, இது எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் டேயே எடுத்து வச்சுக்கணும். மார்னிங்கில் எடுத்து வச்சுக்கலாம், அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. ஹால் டிக்கெட் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஹால் டிக்கெட் பிரிண்ட் வந்து 1 or 2 காப்பீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 2 காப்பீஸ் வந்து ஹால் டிக்கெட் வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. பிகாஸ் ஏதோ ஒரு இதனால நமக்கு அந்த 1 காப்பி இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வச்சுக்கிறது நமக்கு வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு யூஸ் ஆகும். அதனால 2 காப்பீஸ் பிரிண்ட் எடுத்து நீங்கள் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்கில் இப்போவே வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு என்ன அப்படின்னா, முக்கியமானது வந்து ஃபோட்டோ ஐடி கார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம். தட் இஸ் வந்து ஆதார் கார்டு. ஓகே, ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். நம்ம எல்லாருமே ஆதார் கார்டு மெயினாக வச்சுப்போங்கிறதுனால ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தென் வந்து இந்த ஹால் டிக்கெட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், இது 2ம் இருந்தால் தான் உள்ளே அலோ பண்ணுவாங்க. ஓகே, அது கொண்டு போகாமல் இருந்தால் உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹால் டிக்கெட், அப்புறமா வந்துட்டு நமக்கு ஒரு ஐடி ப்ரூஃப். ஓகே, ஐடி ப்ரூஃப். தென் வந்து மார்க் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, பென் வேணும். ஓகே, பென் வந்து என்ன மாதிரி பென் அப்படின்னா, பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். பிளாக் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க, அந்த டைமிங்க்கு முன்னாடியே நமக்கு வந்து கொஸ்டின் புக்லெட் வந்து உங்களுக்கு சப்ளை கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கான ரஃப் ஒர்க் ஷீட்டுமே வந்துட்டு இருக்கும் அதில். கொஸ்டின் புக்லெட் ஆஸ் வெல் அஸ் ரஃப் ஒர்க் ஷீட்டுமே அதிலே இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருவாங்க. பிகாஸ் அந்த டைம் பெல் அடித்ததுமே நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகே, கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு பெல் அடித்ததுமே கொஸ்டின் பேப்பர் வந்து ஓப்பன், அது வரைக்கும் சீல்டாக இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக நமக்கு அதெல்லாம் குடுத்துருவாங்க. புக்லெட் எல்லாமே கொஸ்டின் புக்லெட் குடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் வந்து பென் பத்தினது. இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட் த கேண்டிடேட் ஷுட் ஃபில் அப் த காலம் ஃபார் அட்டெண்டன்ஸ் பை ஷேடிங் வித் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி அண்ட் த காலம்ஸ் ரீடிங் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் நம்பர், அப்புறம் கொஸ்டின் புக்லெட் சீரியல் நம்பர், கொஸ்டின் புக்லெட் சீரீஸ் அதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து எழுதுறதுக்கும் ஷேட் பண்ணுறதுக்கும் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து டிரான்ஸ்பரண்டாக, அதுக்கு மேலே லெட்டர்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி. பிகாஸ் அதுக்குள்ளே ஏதாவது பேப்பர் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் செக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிக்கலில் நம்ம மாட்டாமல் டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுன்னா நம்மளை எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. அந்த நேரம் தேவையில்லாத நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. ஸோ நம்ம சேஃபர் சைடாக இருந்துக்கலாம்.
ஸோ பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும். பிளாக் அதுவும் பிளாக் தான். ப்ளூ எல்லாம் கொண்டு போகாதீங்க. டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கணும். ஓகே. இது 3ம் தான் இம்பார்ட்டன்ட்டா நீங்க கொண்டு போக வேண்டியது. அது தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. லைக் வந்து மொபைல் ஃபோன், மைக்ரோஃபோன், அப்புறமா ஆக்சஸரீஸ், கால்குலேட்டர்ஸ், பேஜர் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. வாட்சஸ் கூட நம்ம அவாய்ட் பண்றது வந்து பெஸ்ட்டா இருக்கும். பிகாஸ் வந்து அதுல ஏதாச்சு நம்மள அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அதையுமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு அந்த நேரத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அ நம்ம இந்த மாரி சில விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு சேஃபர் சைடா இருக்கும். மைண்ட் லெவல்ல நம்ம பீஸ்ஃபுல்லா அந்த நேரத்துல நம்மள வச்சுக்கலாம். தென் வந்துட்டு டிஜிட்டல் வாட்சஸ், பெல்ட், ஹை ஹீல்ஸ் இது மாதிரியும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஷுட் கம் ஒன்லி இன் செப்பல்ஸ் ஆர் சாண்டல்ஸ். ஓகே. இந்த ஷூஸ் மாதிரிலாம் போடாம ஜஸ்ட் நார்மல் செப்பல், சாண்டல்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறமா வந்துட்டு வேற ஏதாச்சும் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல், பிரிண்டட் இது ஹால் டிக்கெட் அண்ட் ஃபோட்டோ ஐடி கார்டு தவிர வேற எதுவுமே நம்ம கையில இருக்கக்கூடாது. ஃபோட்டோ ஐடி கார்டில் சில பேர் வந்துட்டு அந்த ஏதாச்சும் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிறது, அதில் ஏதாச்சும் ஒரு பேப்பரோ ஏதோ அட்ரஸ் ஏதோ நோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒன்லி கார்டு மட்டும், லேமினேட்டட் கார்டு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. இதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பாயிண்ட் பென் அப்படின்னு, பிளாக் பால் பாயிண்ட் பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கானது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஸோ ஒரு 2 பென் வச்சுக்கோங்க. ஓகே. அட்லீஸ்ட் 2 வச்சுக்கோங்க. ஒன்று ஏதாச்சும் சொதப்புனாலும் இன்னொன்று நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால அட்லீஸ்ட் 2 பென் இருக்கலாம். 2ஓ 3ஓ கூட வச்சுக்கிறது தப்பு கிடையாது நம்மளோடதுக்காக. ஓகே. நம்ம வந்து 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு 4 ஹவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த டியூரேஷன் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக 30 மினிட்ஸ் வந்து நடக்கும். அந்த 30 மினிட்ஸ்க்குள்ள வந்து நம்ம 40 மார்க்ஸ் வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 30 மினிட்ஸ் நடக்கும். அதில் 40 மார்க்ஸ் அட்லீஸ்ட் இருந்தால் தான் வந்துட்டு பார்ட் பி ஆன்சர் ஷீட் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்க எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துரலாம். பட் அவங்க எவாலுவேட் பண்ணும்போது அதுல வந்து 40% மார்க் இருந்தா தான் பார்ட் பி எடுத்து கரெக்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுல ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. 10th லெவல்ல இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் 40% எடுக்கிற அளவுக்கு தான் இருப்பீங்க. ஸோ அதை நினைச்சு நீங்க ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை. ஜஸ்ட் கோ த்ரூ நம்ம டெலிகிராம் சேனல்ல கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த 10th புக்கோட கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் வருங்கிறதுனால அந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அதிலே ஆயிட்டு பார்ட் பியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்ட் ஏல கண்டிப்பாக 40% எடுப்போம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் இதில் இருக்கும். அதிலே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பார்ட் பியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் 40 மார்க்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். ஈஸி தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அட்டன் பண்ணுங்க. ஓகே. எல்லாருமே நம்ம 10th முடிச்சு 12th எல்லாமே வந்து தமிழ் படிச்சு தான் வந்திருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்க சான்ஸே இல்லை. பேசிக் லெவலில் மினிமம் லெவலில் எல்லாருமே அட்டன் பண்ணால், படிக்காமல் கூட அட்டன் பண்ணாலே 40% நம்மளால எடுக்க முடியும். எனிஹவ் நம்ம ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணும்போது கண்டிப்பாக அதை விட அதிக மார்க் எடுக்கலாம். ஸோ அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் வந்து எக்ஸாம்ட் அவங்க அட்டம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தென் வந்து இது வந்து நான் வேற ஒரு இதுலேருந்து எடுத்ததுனால இதில் மார்க்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து 30, மேக்ஸிமம் மார்க் வந்து 50 இருக்குது. 30 மினிட்ஸ். ஓகே. மெயின் சப்ஜெக்ட் வந்து நம்ம தட் இஸ் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து 130 அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து 10, ஜிகே வந்து 10 இந்த மாதிரி வரும். அதர் சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து 110 வரும். தென் ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ்க்குமே 130 தான் வரும். ஓகே. மேக்ஸிமம் மார்க் வந்து 150 3 ஹவர்ஸ் வந்து இது நடக்கும். அதனால தான் டோட்டலாக 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் வந்து நமக்கு ஓவரால் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து நார்மலா நடக்கிறது தான். நம்ம கம்ப்ளீட் சைலன்ஸ் இருக்கணும். ஒருத்தங்கிட்ட பேசக்கூடாது. தென் ஹால் இன்விஜிலேட்டர் மற்ற கேண்டிடேட்ஸ் கூட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜென்ரலான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
அது மாதிரி ஹால் டிக்கெட் வந்து இப்ப எடுத்து வச்சிருக்கிறத நீங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பத்திரமா வச்சுக்கணும். அந்த நம்பர்ஸ் எல்லாமே. ஒன்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சதும் அதோட தூக்கி போட்டுறாதீங்க. திருப்பி ஒரு காப்பி வந்து உங்க ஃபைல்ல வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அத வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமா நம்ம அதுல ஹால் டிக்கெட்ல குடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து டைமிங் வந்து கரெக்ட்டா கீப் பண்ணணும். ஓகேவா? டைமிங் வந்து கரெக்ட்டா கீப் அப் பண்ணீங்க அப்டின்னா தான், நமக்கு வந்து ஓவரால் வந்து ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன டிப்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குட் நைட் ஸ்லீப் இருக்கணும். இதுக்காக நைட்டு ஃபுல்லா உட்காந்து நீங்க முழிச்சிருந்து படிச்சுட்டு காலையில ஒரு 1 ஹவர் தூங்கி ஃபுல் தூங்கிட்டு எந்திரிச்சு போய் எக்ஸாம் எழுத போலாம் அப்டின்னு போனீங்க அப்டின்னா, அது வந்து இன்டைரக்ட்டா உங்களோட கான்சன்ட்ரேஷன், ரீகால் பண்றது எல்லாமே அந்த டைம் ஒரு லாஜிக்கா திங்க் பண்றது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அது உங்களுக்கு அந்த நேரம் அந்த டைம்ல வந்து அது இன்டைரக்ட்டா உங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து நைட் வந்து ஒரு நல்லா தூங்கி எந்திரிச்சுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம வந்து கண்ணு முழிச்சுட்டு தூக்கத்த கம்மி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, நமக்கு என்னென்ன தேவை? அட்லீஸ்ட் வந்து அட்மிட் கார்டு தட் இஸ் ஹால் டிக்கெட் வேணும். தென் ஃபோட்டோ ஐடி, டிரான்ஸ்பரன்ட் பென் வந்து 2 இருக்கணும். ஸோ இது எல்லாமே நைட்டே எடுத்து உங்களோட பேக்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க. காலையில எந்திச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே. முந்தின நாள் இன்னைக்கு நைட்டே வந்து இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து எக்ஸாம் சென்டரோட லொக்கேஷன். சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி லாஸ்ட் மினிட்ல ஓடிட்டு இருக்காதீங்க. எக்ஸாம் சென்டரோட லொக்கேஷன் ப்ராப்பரா எங்க இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் அல்லது மேப்ல எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்ட்டா போணும். காலையில நம்ம அதுக்கான இதுல போயிட்டு டைம் லேட் ஆகி போக்கூடாது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு எக்ஸாம் எழுத போம்போது, அந்த டைம்ல நெறைய பேர் இந்த மாரி லேட்டா வந்து ரூட் மிஸ் பண்ணிட்டு, கேட்ட க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நெறைய பேர் நின்னு அழுதுட்டு இருந்தாங்க. பட் அவங்க அலோவ் பண்ணவே இல்ல அந்த டைம்க்கு அப்புறமா போனது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து ஒரு 1 ஹவர் ப்ரையரா போறதுல எந்த தப்புமே இல்ல. ஏன் நம்ம லேட்டா போனோம் வந்துட்டு முன்னாடியே போயிருக்கிறதுல நமக்கு வந்து அதனால எந்த பாதிப்பும் போறது இல்லனால, காலையில அதுக்கேத்த மாரி ப்ராப்பரா உங்களோட டைம் வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச இடம் அப்டின்னா ஓகே. தெரியாத எதுனாலும் அதுக்கேத்த மாரி இன்னுமே நீங்க அ ப்ரையரா பிளான் பண்ணி போற மாரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதுதான். எக்ஸாம் சென்டர வந்து முன்னாடியே ஒரு 60 மினிட்ஸ், 1 ஹவர் முன்னாடியே போய்க்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத பேனிக் வந்து அந்த டைம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப சிட்டீஸ் பொறுத்தவரையில டிராஃபிக் அது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கணும். அந்த நேரத்துல போய் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு பிகாஸ் எக்ஸாம் சென்டர் இருக்கிறதுல நெறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த நேரத்துல ரொம்ப ரஷ் அப் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. தென் வந்து ட்ரெஸ் கம்ஃபர்டபிளி அண்ட் அப்ரோப்ரியேட்லி. ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நீங்க ரொம்ப பெரிய லாங் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்றது, ஆஸ் வெல் அஸ் ஏதாவது டிஃபரெண்ட்டா அவங்க செக் பண்ற அளவுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லாம, நீட்டா, கம்ஃபர்டபுளா, நல்ல நார்மலான ட்ரெஸ் இருக்கணும். உங்களுக்கும் அது ஃப்ரீயா இருக்கிற மாதிரி, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு எக்ஸாம வந்து நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாது கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அந்த மாரி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிட்டு போங்க. தென் வந்து காலையில சாப்பிடுறது, லைட்டானதா சாப்பிட்டுக்கோங்க. ஓகே. ரொம்ப ஆயிலியா, ஸ்பைசியா, பூரி அந்த மாரி சாப்பிடுறது, ரொம்ப ஹெவி ஃபுட்டா சாப்பிட்டுட்டு போறதுனால, அந்த நேரம் ட்ரவுசி ஆகுறது, தூக்கம் வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு லைட்டான மீல் ஏதாச்சும் மார்னிங்ல எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி வந்து தேவையான அளவு குடிக்கணும். அதே டைம் வந்து ரொம்ப அதிகமா குடிச்சுட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போற ஃபீல் வந்துட்டு அதுக்காக உட்காந்துக்கிட்டு, அத கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரியும் நீங்க மாட்டிக்க கூடாது. ஸோ அந்த இதையும் அவாய்ட் பண்ற அளவுக்கு மாடரேட்டா நம்ம ஹைட்ரேட்டடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். ஒரு பிகினிங்ல இருந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே ஒன்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணிருங்க. அப்படியே கடகடன்னு பார்த்ததுமே வந்து வரிசையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல பண்ணாதீங்க. ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே அப்படி தரோவா ஒரு டைம் என்னென்ன இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது சில வேர்டு இப்ப இந்த நாட், எக்ஸப்ட், இன்கரெக்ட் எதெல்லாம் ஃபால்ஸ் சில ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கீழ குடுத்துருப்பாங்க. நம்ம ட்ரூன்னு நெனச்ச ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணிருவோம். பட் அதுல ஃபால்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. அப்புறமா இந்த நாட்டுன்னு இருக்கும். ஓகே. எக்ஸெப்ட் அந்த மாரிலாம் இருக்கிற சில வேர்ட்ஸ்லாம் நம்ம ரஷ்ஷா பார்க்கும்போது கண்ல படாம போயிரும். ஸோ ஃப்ரெஷ் மைண்டா பார்க்கும்போது அத நம்ம வந்து ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணியிருப்போம். ஓகே. அதனால ஒன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க.
இன்னொன்னு என்ன அப்டின்னா, டைம வந்து ஸ்ட்ராட்டஜி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஒரே கொஸ்டினே உட்காந்து ரீட் பண்ணி அதிலேயே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட்டிங்ல நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அப்போ வந்து நமக்கு நெறைய இன்னும் 3 ஹவர்ஸ் இருக்குல்ல அப்டின்ட்டு அதிலேயே உட்காந்துருப்போம். ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது. மெயினா ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து எந்த ப்ராப்ளமேட்டிக்கோ அல்லது ஹார்ட் கொஸ்டினோ அல்லது ப்ராப்ளமேட்டிக்கான சால்வ் பண்ற மாதிரி எதுவுமே ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து நீங்க எடுத்துக்காதீங்க. எந்த கொஸ்டினுமே. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஃபார் ஈஸி கொஸ்டின். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, கன்ஃபார்மா அப்படிங்கிற மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும். அத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்ளோ பெரிய எந்த மாதிரி எக்ஸாமா இருந்தாலுமே வந்து இப்போ ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து அதுல 100 to 120 கொஸ்டின்ஸ் வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலா இருக்கு அப்படின்னா, அதுல 100ல இருந்து 120 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஈஸியா தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே. ஸோ இத நீங்க கவர் பண்ண பார்க்கணும். இத வந்து நம்ம ஃபாஸ்ட்டா வந்து கவர் பண்ண பார்க்கணும். ஸோ 1 ஹவர்ல வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து 1 ஹவர்னா 60 மினிட்ஸ் வந்து இருக்கும். அதுல கண்டிப்பா ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இதுல முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? 60 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிறது எல்லாமே தரவா தெரியிற 60 கொஸ்டின்ஸ் இப்ப நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா 60 ஆர் 15 கூட வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 50 மார்க்ஸ் வந்து நமக்கு கன்ஃபார்மா கிடைக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துரும். அதுக்கப்புறமா உங்க மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அதே ப்ராப்ளமேட்டிக் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாமோட ஸ்டார்ட்டிங்ல ப்ராப்ளம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராப்ளம் அது நம்ம தரோவா பண்ணணும், மிஸ்டேக் பண்ணிறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்லோவா நமக்கே தெரியாம ஒரு ஸ்லோ வந்து அதுல நம்ம காட்டிருவோம். ஓகே. அதனால டைம் கன்சியூம் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி சால்வ் பண்ற ப்ராப்ளமேட்டிக்கானத ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லயும் எடுக்காதீங்க. லாஸ்ட் 30 மினிட்ஸ்லயும் வந்து அத அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு அடிஷன் பண்ணும்போது கூட லாஸ்ட் மினிட்ல பண்ணும்போது அது கூட நம்ம மைண்ட் பண்ணாது அந்த நேரத்துல டென்ஷன்ல. ஐயோ 30 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல ஒரு மல்டிப்ளை ஒரு டேபிள்ஸ் பண்றப்ப கூட அந்த டேபிள்ஸ் கூட நம்ம கரெக்டா ப்ராப்பரா பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த டைம்ல வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. இன் பிட்வீன்ல வந்து அந்த ப்ராப்ளமேட்டிக் கொஞ்சம் ஹார்டானது எல்லாமே நம்ம சால்வ் பண்ண செகண்ட் ஹார்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ். லாஸ்ட் மினிட்டுக்கு நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ எனக்கே நிறைய எக்ஸாம்ல அந்த மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது நம்ம ஆப்டிடியூட்லாம் லாஸ்ட் வரும்போது நல்லா தெரிஞ்சது தான்னா கூட நம்மளால அந்த டைம்ல திங்க் பண்ணவோ கால்குலேட் பண்ணவோ எதுவுமே முடியாது. பிகாஸ் டைம் ஆயிருச்சுங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க வந்து முன்னாடியே அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் சம்ம வந்து பண்ணிடணும். பட் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல எடுக்கவே கூடாது. ஏன்னா அதை ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணி நம்ம 2 ஹவர்ஸ் கிட்ட இதுக்கே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதையும் நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். அது ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா அதை உட்காந்து திருப்பி திருப்பி ரீட் அவுட் பண்றதுக்கு பதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆயிருங்க. அப்படியே ஒன்ஸ் போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டே போனோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 to 150 கொஸ்டின்ஸும் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சு ஷேட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 150 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம வந்து ஓவரால் ஸ்கேன் பண்ணி தான் வந்தாகணும். அட் த டைம் அப்படியே வரிசையா 1 to 150 வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு தெரியாததெல்லாம் விட்டுட்டு வரணும். அகைன் மறுபடியும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஒன்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணி அதுல கொஞ்சம் பெட்டரா தெரியறதெல்லாம் சால்வ் பண்ணணும். மறுபடியும் எதெல்லாம் பேலன்ஸ் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம திருப்பி லாஸ்டா வரணும். ஸோ ஒரு கொஸ்டின் ரீட் அவுட் பண்றதுல தான் உங்க டைமை வேஸ்ட் பண்ணணுமே தவிர திருப்பி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அதை போய் பார்த்து ஐயோ அதை மாத்திருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம் திருப்பி அதுல ஒயிட்னர் போட்டு ஸ்கிராச் பண்ணதெல்லாம் திருப்பி இது பண்ணி பிளேட் யூஸ் பண்ணிலாம் நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் மார்க் பண்றதுக்கு முன்னாடி 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து யோசிங்க. மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. அவ்வளவுதான். நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மூவ் பண்ணணும். தென் வந்து ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் காம். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் உங்களுக்கு நமக்கு படிச்ச கொஸ்டின் தான் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நீங்க வச்சுக்கணும். அப்பதான் உங்களால அந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். இப்ப நீங்க ஸ்டேபிளா இருந்தா தான் உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்க திங்க் பண்ண முடியும். வைஸா திங்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்டேபிளா இருக்கணும். திருப்பி வந்து நம்ம
ரீசெக் ஒன்ஸ் ஆன்சர் பண்ணுனத திருப்பி திருப்பி ரீசெக் பண்ணி நம்ம டைம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, அத கேர்ஃபுல்லா பண்ணணும். நமக்கான ஆப்ஷன்ஸ் நெறைய பேர் அந்த மாரி மிஸ்டேக்ஸ் பண்ணி நெறைய மார்க்ஸ் வந்து லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணணும். லைக் வந்து இப்போ வந்து ஏன்னு குடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க 5 அப்டின்ட்டு. தென் வந்து பி வந்து 10 அப்படின்னு குடுத்துருப்பாங்க. சி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நம்பரா குடுக்குறேன். 13 குடுத்துருப்பாங்க. ஓகே. இது ஒரு ஆப்ஷனா இருக்கும். பட் ஃபைனலா ஒரு ஆன்சர் வந்து ஏன்னு குடுத்து, ஏ அதாவது 1ன்னு கூட குடுத்துருக்கலாம். 1ன்னு குடுத்து ஏ அண்ட் பி 2ன்னு குடுத்து ஏ அண்ட் சி அந்த மாரி அல்லது சி அலோன், டி அலோன். நம்ம இத பார்த்துட்டு 25 மட்டும் தாங்கிறப்போ சின்னு போய் ஷேட் பண்ணக்கூடாது. ஓகே. இதுல வந்து நமக்கு என்ன ஆன்சர் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைனலா இருக்கிறத பார்க்கணும். இந்த மாரி மிஸ்டேக்கும் வந்து நெறைய பேர் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ வந்து ஆல்ரெடி இதுல வந்து சி ஒன்லி தான் கரெக்ட்டான ஆன்சர்ன்னு வச்சுக்கோங்க. 25 தான் இப்ப ஆன்சரா இருக்கும். அப்ப அதுல வந்துட்டு நம்ம சின்னு போய் ஷேட் பண்ணிருவோம். பட் ஆப்ஷன்ல குடுத்துருக்கிறது ஏ, பில வந்து சி ஒன்லின்னு குடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம ஷேட் பண்ண வேண்டியது எதுவா இருக்கும்? பிய தான் வந்து நம்ம ஷேட் பண்ணணும். அதுக்கு பதில் நம்ம இத பார்த்துக்கிட்ட அவசரத்துல சிய ஷேட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நமக்கு அதுக்கான அ ஆன்சர் வந்து தப்பாயிரும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம விஷயங்கள அவாய்ட் பண்ணணும். ஆல்சோ வந்துட்டு ஒரு எக்ஸாம் ஹால் என்டர் ஆகும்போதே நீங்க வந்துட்டு ஒரு சண்டை போடுற இடம் மாதிரி, ஐயோ! பயங்கரமா இருக்குங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல ஸ்ட்ரெஸ்ஸா உள்ள நுழையாம, இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. அத வந்து நம்ம இப்போ காட்டுறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறத பீஸ்ஃபுல்லா நெனச்சுட்டு போணும். ஓகேவா? எப்படி ஒரு பிராக்டிஸ் எக்ஸாம் நீங்க பண்ணும்போது உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்குமோ, அந்த மாரி ஃப்ரீயா வச்சிருக்கணும். பாசிட்டிவா வச்சிருக்கணும். நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு அப்படி சில கொஸ்டின்ஸ் வந்து தெரியாம எல்லாருக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் தெரியாது. டாப்பரா இருந்தா கூட அவங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து அந்த நேரத்துல கன்ஃப்யூஷன் வந்து இருந்திருக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு இப்ப பார்க்கும்போதே ஒரு 10 கொஸ்டின்ஸ் தெரியல. அப்ப ஐயோ! அவ்வளோதான் எனக்கு மார்க் போச்சு. அப்படிங்கிற ஒரு தாட் முதல்ல இருக்கவே கூடாது. எல்லாருக்கும் தெரியாத கொஸ்டின் அங்க அந்த ஹால்ல இருக்காங்க அப்படின்னா, உங்கள மாதிரியே இருக்கிற மத்த எல்லாருக்குமே தெரியாத கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். பட் அத வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திக்க கூடாது. நமக்கு தேவையான மார்க்ஸ வந்து நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லேருந்து ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம மைண்ட முதல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அதுக்கும் மேல நமக்கு இருக்கிற நம்மள சோல் ஆர் நம்ம காட் ஏதோ ஒரு சக்தி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்க வந்து இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இவ்வளோதான் உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் டிப்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன திங்ஸ் கொண்டு போணும் அப்படிங்கிறத முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல நீங்க எந்த மாதிரி அத கொஸ்டின்ஸ வந்து நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு டே பிஃபோர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசா எதுவும் உட்காந்து ட்ரை அவுட் பண்ணாதீங்க. அதே மாரி எக்ஸாம் ஹால்ல அங்க போயிட்டு அவங்க யாராச்சும் ஒருத்தங்க, நான் இந்த டாபிக் படிச்சேன், அந்த டாபிக் படிச்சேன் அப்படிலாம் சொல்லும்போது, நம்ம இது படிக்கலையே, அது படிக்கலையே அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல அத வாங்கி பார்க்கறது, இத வாங்கி பார்க்கறதுங்கிற கன்ஃப்யூஷன் இருக்காதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரப்போது அத நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்க ஒரு டாபிக் சொன்னா அது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஓகேவா? இதனால வந்து எல்லாருக்கும் எல்லாமே வந்துட்டு படிச்சுட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிற நீடு கிடையாது. நமக்கு தெரிஞ்சதுல இருந்து வந்த கொஸ்டின ப்ராப்பரா நம்ம அட்டெண்ட் பண்ணாலே நம்ம அந்த ரேங்கிங்குள்ள வந்துட்டோம்னா நமக்கான ஜாப் கிடைக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே 100% 150க்கு 150 எடுத்தவங்க தான் அந்த ஜாபுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இல்லையா? நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்ல வர்ற அளவுக்கு கண்டிப்பா நம்ம படிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும், பாசிட்டிவிட்டியும் நீங்க வச்சிருக்கணும் அந்த நேரத்துல. தேவையில்லாம புது டாபிக் அந்த நேரத்துல எடுத்து நம்ம ஐயோ! இது படிக்கல அப்படின்னு சொல்லி, தெரிஞ்சதையும் வந்து நம்ம மறந்துக்கிற ஒரு ஃபீல வந்து கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் தான் முக்கியமா நீங்க மெயின்டெயின் பண்ண வேண்டியது. இன்னைக்கு வந்து நீங்க என்னென்ன ரிவைஸ் பண்ணியிருக்கணும் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி படிச்சது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. தென் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அது மாதிரி லாஸ்ட் ரிவிஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் எடுத்து பாருங்க. முக்கியமான ஃபார்முலாஸ் என்னெல்லாம் வரும். அந்த மாரி சில பைகாட் பண்ண வேண்டிய சில கான்செப்ட் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
ஒரு டாப்பிக்கும் பாருங்க. ஒரு டாபிக்ல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு குயிக் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தா, அத எடுத்து நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புதுசா தேவையில்லாததெல்லாம் இந்த நேரம் படிச்சு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே. Thank you and all the very best for your exam. Prepare well for your exam. Thank you. Also subscribe to my channel G Square Guru Gugan. Thank you. தேங்க் யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னோட பையன் தான். அவன் வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, அதனால நல்லா பண்ணேன். ஓகே, நீங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா அவனோட சேனல் ஜி ஸ்கொயர் குருகுகன் இருக்கு. நான் அதை என்னோட அதர் சேனலில் வந்து வேணா லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. என்னோட கண்டிப்பாக என்னோட ப்ரேயர்ஸ் எல்லாமே உங்களுக்காக இருக்கும். அந்த டைமில் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அதே மாரி நீங்களும் வந்துட்டு உங்கள பிலீவ் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். உங்க எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும். திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ். Good luck for all of you. தேங்க் யூ.